இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 5 மந்த்து ஸ்கேனுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா, இப்போ எல்லாருமே கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா, 5 மந்த் அந்த 5 மந்த்து ஸ்கேன் வச்சு தான் வந்து நெறைய பேர் வந்துட்டு கேர்ள் பேபியா, பாய் பேபியான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு. ஸோ, அத வச்சு அத நெனச்சிட்டு தான் நானும் சந்தோஷமா போனேன். போயிட்டு எல்லாம் நல்லாருக்கு, குழந்தை ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாமே நல்லாருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்து சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டு வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து லாஸ்ட்ல நான் மென்ஷன் பண்றேன். இது வந்து நாங்க சாப்பிட போம்போது, அப்புறமா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் தேர்ந்துருச்சு. அதனால வந்துட்டு நைட்டீஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்த பொறந்தா இல்லன்னு எல்லாமே பழசாயிடுச்சு. ஏன்னா பாப்பா பொறந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. அதனால எல்லாமே நான் போட்டுட்டேன், பழசாயிடுச்சு. அதனால ட்ரெஸ் கடைக்கு வந்திருந்தோம். நானும் இந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அதே மாரி நமக்கும் எடுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா நான் ஒரு மாரி நெனச்சுட்டு போனேன். அவங்க ஒரு மாரி எடுத்து போட்டாங்க. ஸோ, எனக்கு புடிச்ச மாரி கலெக்ஷன் எடுத்துட்டு நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அதுதான் நான் எடுத்தேன் நைட்டீஸு. கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கிருஷ்ணா சில்க்ஸ் தான் போயிருந்தோம். எல்லாமே முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பக்கத்துல வந்துட்டு சைக்கிளெல்லாம் இருந்துச்சு. பாப்பா அது எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சுட்டே இருந்தான். இது வந்து அதெல்லாம் 2வது முடிச்சுட்டு பேபிக்கான ஒரு வழியா வந்துட்டோம். பிக்சர்ஸு. இது வந்து முதுகெலும்பு. இது வந்து தலைப்பகுதின்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஒவ்வொரு பார்ட்ஸும் எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, மூக்கு, வாயி எல்லாம் அக்கா மாரியே இருக்கு. தம்பியா, பாப்பாவா தெரியல. ஸோ, எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பாப்பாவுடைய அண்ணாமலை ஸ்கேனு. இது வந்து பிளசன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் தான் இருக்கு. சிப்பாலிக் அதே மாரி தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டேஸ் 90 டேஸில் எடுத்திருக்காங்களா? 36 வீக்ஸில் எடுத்திருக்காங்க. அந்த டேட்ல இதெல்லாம் நார்மலா இருக்கு. இதுவும் இந்த குழந்ததும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இருக்கு. இங்க வந்துட்டு சிப்பாலிக்ன்னு இருக்கு. சிப்பாலிக் ஸ்பெயின் லெஃப்ட் லேட்டரியல்னு இருக்கு. இது வந்து பிரசன்டேஷன் சிப்பாலிக் அப்படின்னு மட்டும் தான் இருக்கு. இந்த பாப்பாவுடைய ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா, 5 மந்த்துக்கு 144 பிபிஎம்னு இருக்கு. இங்க ஹார்ட் பீட் குடுக்கல. ஸோ, வந்துட்டு எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கு. இன்னும் 4 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும், என்ன பேபின்னு சொல்லிட்டு. எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்து இப்போ இந்த குழந்தைக்கு எவ்வளோ கிராம் இருக்காருன்னா 389 இருக்காரு. ஃபீட்டல் வெயிட் அக்கார்டிங் எல்லாமே பிரச்சனை இல்லை. பார்ப்போம், வெயிட் அண்ட் சி என்ன குழந்த பிறகுதுன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு 4 மந்த் இருக்குது, பார்த்தா தான் தெரியும். ஓகே, என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 4 மந்த்தில் என்ன குழந்தை அப்படின்றத நம்ம பார்த்துடுவோம். ஓகே, பாய்.